அருள்மிகு ஸ்ரீ ராமசுவாமி திருக்கோவிலில் ஸ்ரீ ராம சீதா திருக்கல்யாண மகோத்சவம் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டையில் பழமையான அருள்மிகு ராமசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது. இங்கு ஸ்ரீராமர், சீதை மற்றும் லட்சுமணனுடன் அருள் பாலிக்கின்றார். வருடந்தோறும் பல்வேறு திருவிழாக்கள் நடைபெறுகின்றது. இத்திருக்கோவிலில் ஆண்டுதோறும் உலக நன்மைக்காகவும் பருவத்தை மழை பொழியவும் ஆவணி மாதம் ஸ்ரீ ராம சீதா திருக்கல்யாணம் சிறப்பாக நடைபெறுவது வழக்கம். அதன்படி ஆவணி 1ஆம் தேதி நவமி திதி ரோகிணி நட்சத்திரத்தில் ஸ்ரீ ராம சீதா திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதற்காக காலையில் திருக்கோவில் நடை திறக்கப்பட்டு உற்சவர் விசேஷ திருமஞ்சனம் நடைபெற்றது. மாலையில் 51 வகை சீர்வரிசைகளுடன் மாப்பிள்ளை அழைப்பு திருவீதி உலா நடைபெற்றது. முன்னதாக கல்யாண மண்டபத்திற்கு ஸ்ரீ சீதாதேவி சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளினார். திருமண சடங்குகள் ஆரம்பிக்கப்பட்டு முதலில் சங்கல்பம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புண்ணியாவாசனம், அங்குரார்ப்பணம், மாலை மாற்றுதல், மாப்பிள்ளை பெண்ணுக்கும் பாலால் கால் அலம்பும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பின்னர் மாப்பிள்ளை பெண்ணுக்கு காப்பு கட்டும் வைபவம் நடைபெற்றது. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் ஸ்ரீ சீதாதேவி தாயாருக்கும் புது வஸ்திரம் சாற்றப்பட்டது. தொடர்ந்து கோத்திரம் கூறி பெண்ணை தாரை வார்க்கும் நிகழ்வு நடைபெற்றது. பக்தர்களின் ஸ்ரீராம், ஜெயராம், கோவிந்தா, கோபாலா கோஷங்களுடன் திருமாங்கல்ய தரண நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து அக்கனி வளம் வருதல், பொறியிடுதல், அட்சதையிடுதல் என மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெற்று வாரணமாயிரம் பாடி நலுங்கு நடைபெற்றது. நிறைவாக நட்சத்திர ஆரத்தி, கும்பாரத்தி, மங்கள ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு திருமாங்கல்ய சரடு, அட்சதை மற்றும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டது. ராமனுக்கு அந்த இடம் சொந்தமா இல்லையான்னு தெரியாமே இருந்தது. ராமனுக்கு சிறப்பான ஒரு கோவிலை கட்டி அந்த கும்பாபிஷேகத்தை நம்ம அத்தனை பேரும் சேவிச்சிருக்கோம். அங்க போய் சேவிச்சோமோ இல்லையோ, அன்னைக்கு எல்லாரும் டிவியை ஓபன் பண்ணி மீடியால அத்தனை பேரும் பாலாலை